Hi students, this is Vijay Max. Exercise 2.7, question number 3. If x1 plus iy1 into x2 plus iy2 into etc. xn plus iyn equal to a plus ib. Show that first subdivision x1 square plus yn square into x2 square plus y2 square into etc. xn square plus yn square equal to a square plus b square. So given இருந்து show that answer வரைக்கணும். So givenக்கு இந்த answer show that பாருங்க. இங்க i இருக்கு, நம்மளுக்கு இங்க i வரல. பட் அதே மாதிரி இங்க x1 y1னா இங்க x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயர் இருக்கு. அப்போ நம்ம இதுல i வரக்கூடாது, xும் yயும் ஸ்கொயர்ல வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா மாடுலஸ் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்படியே கிவன் எடுத்துக்கலாம். ஸோ கிவன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ற டேக் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா மாடுலஸ் கண்டிஷன் அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு இந்த i எலிமெண்ட் ஆகும் x1 y1 ஸ்கொயரா எழுத முடியும். ஸோ டேக் மாடுலஸ் ஆன் both sides சொல்லிட்டு ரெண்டு பக்கம் மாடுலஸ் அப்ளை பண்றோம். So x2 plus iy2 etc. xn plus iyn equal to modulus of a plus ib. So modulus குள்ள பாருங்க modulus of z1 z2 equal to modulus z1 modulus z2. இந்த modulus குள்ள எத்தனை டேர்ம்ஸ் வந்தாலும் சரி மல்டிப்ளைல அதை அப்படியே ஸ்பிட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த modulus எல்லாம் ஸ்பிட் பண்ணி எழுதுறோம். modulus of x1 plus iy1 into modulus of x2 plus iy2 into etc. modulus of xn plus iyn equal to modulus of a plus ib. So modulus of x plus y நம்ம கண்டிஷன் அது ரூட் போடணும், x y ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். x1 ஸ்கொயர் பிளஸ் இந்த i வராது y1 ஸ்கொயர். சரிங்களா? i ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. ரூட் ஆஃப் செகண்ட் நம்பருக்கு இதே மாதிரி x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் பிளஸ் yn ஸ்கொயர் ஈக்குவல் டு. ரைட் சைடு பாருங்க மாடுலஸ் ஆஃப் a பிளஸ் ib. மாடுலஸ் வந்தா ரூட் போடணும், ரியல் போட்ட ஸ்கொயர் பண்ணிக்கணும், இமேஜினரி போட்ட ஸ்கொயர் பண்ணிடணும். இதுதான் நம்மளுக்கு மாடுலஸோட கண்டிஷன். அப்படியே ப்ரூஃப் கம்பேர் பண்ணுங்க. நம்மளுக்கு ப்ரூஃப்ல ரூட் வரல, நமக்கு ஆன்சர்ல ரூட் வருது. அப்ப இந்த ரூட்டை எலிமினேட் பண்ணும். ஸோ ரூட் எலிமினேட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு அப்ளை பண்றோம். ஸோ ஸ்கொயர் பண்ணது பாருங்க இந்த ரூட் எல்லாமே நமக்கு எலிமினேட் ஆயிடும். ஓகே, ஸோ ஸ்கொயர் பண்ணது என்ன நமக்கு ரூட் எலிமினேட் ஆயிடுச்சுன்னா x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் இன்டோ x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா xn ஸ்கொயர் பிளஸ் yn ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைட்ல ரூட் எலிமினேட் ஆயிடுச்சுன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸெட்ரா ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல சம்மேஷன் r க்கு 1 n tan inverse of yr by xr equal to tan inverse of b by a plus 2k pi where k belongs integer அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன்ல இருந்து tan inverse நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணோம். ஆர்குமெண்ட் கண்டிஷன்ல தான் உங்களுக்கு tan inverse வரும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா மாடுலஸ், செகண்ட் சப்டிவிஷனா ஆர்குமெண்ட் அப்ளை பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் எடுத்துக்கலாம். ஸோ டேக் ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஆர்குமெண்ட் அப்ளை பண்ணும்போது ஆர்குமெண்ட் ஆஃப் x1 plus iy1 into x2 plus iy2 etc. xn plus iyn equal to argument of a plus ib. So argument condition பாருங்க, argument of z1 z2 னா argument z1 plus argument z2. ஸோ ஆர்குமெண்ட்குள்ள மல்டிப்ளை எவ்வளவு டேர்ம்ஸ் வந்தாலும் அதை ஸ்பிட் பண்ணி எழுதும்போது அடிஷனலா எழுதணும். இது ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இது ஒன்னொன்னா ஸ்பிட் பண்ணும்போது நம்ம அடிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஆர்குமெண்ட் ஆஃப் x1 பிளஸ் iy1 பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x2 பிளஸ் iy2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் xn பிளஸ் iyn equal to argument of a plus ib. Then argument condition is argument of
எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா tan inverse ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு எழுதணும். அப்போ இந்த ஆர்குமெண்ட் நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது tan inverse அப்படின்னு எழுதணும். தென் இமேஜினரி பார்ட் வந்து நியூமரேட்டராகவும் ரியல் பார்ட் வந்து டினாமினேட்டர் எழுதணும். இதுதான் ஆர்குமெண்டோட கண்டிஷன். அதே மாதிரி செகண்ட் பார்ட் பாருங்க, tan inverse ஆஃப் y2 by x2 plus etc plus tan inverse of yn by xn equal to tan inverse of b by a. ஸோ ஆர்குமெண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டேன். தென் இந்த வெப்சைட்ல நம்மளுக்கு பாருங்க 1ல இருந்து n டேர்ம்ஸ் இருக்குங்களா, அதை ஷார்ட்டா எப்படி எழுதிக்கலாம்னா நமக்கு ஷோதர்ல கொடுத்துருக்கோம் பாருங்க, சம்மேஷன் r equal to 1 to n then tan inverse of y r divided by x r equal to பாருங்க r வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணா y1 by x1 பிளஸ் இந்த சம்மேஷனா ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பிளஸ் யூஸ் பண்ணிக்கணும். தென் r வந்து 2 போட்டோம்னா y2 by x2 பிளஸ் எக்ஸெட்ரா r வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணா yn by xn. ஸோ இந்த வெப்சைட்ல 1ல இருந்து n டேர்ம்ஸை ஷார்ட் டேர்மா இப்படி எழுதிக்கலாம். அதுதான் சம்மேஷன் r equal to 1 to n tan inverse of yr by xr. ரைட் சைட்ல as usual tan inverse of b by a. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரூஃப். அப்படியே நம்ம கொஸ்டின் ப்ரூஃப் கம்பேர் பண்ண பாருங்க, லாஸ்ட்ல பிளஸ் 2k அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் இருக்கும். அதாவது நமக்கு என்னன்னா இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் ஜெனரல் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வேல்யூல இந்த 2k ஆட் பண்ணி எழுதணும். ஜெனரல் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூட நம்ம காசு பிளஸ் சைன் எல்லாம் அப்ளை பண்ணிருப்போம். ஸோ அது மாதிரி ஆர்குமெண்ட் வர இடத்துல எல்லாம் லாஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஜெனரல் டேர்ம்னு சொல்லிட்டு 2k ஆட் பண்ணி எழுதணும். அப்போ ஃபைனலா பாருங்க பிளஸ் 2k where k belongs integer. Okay.